தமிழ் தி யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். நான் தான் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் முத்துலிங்கம். எம்ஜிஆர் பெருமையை சொல்வதற்காகவே உருவான யூடியூப்பில் இது முக்கியமான யூடியூப், இந்த தமிழ் தி என்ற யூடியூப். இதில் ஒரு நிகழ்ச்சியை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். நான் சினிமா உலகில் பாடல் எழுத தொடங்கியது 1973. 2023ஆம் ஆண்டுடன் 50 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. ஆகவே அதையொட்டி எனக்கு ஒரு பாராட்டு விழாவை தமிழ் திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பில் பாக்கியராஜ், நடிகர் இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்கள் முன்னின்று இந்த விழாவை நடத்துகிறார்கள். இதற்கு பல திரை உலகைச் சேர்ந்தவர்கள் பலரும் வந்து வாழ்த்துகிறார்கள். வருகின்ற 29ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆழ்வார்பேட்டை டிடிகே சாலையில் உள்ள நாரதகான சபாவில் நடைபெறுகிறது. என்னுடைய புத்தகமும் அன்றைக்கு வெளியிடப்படுகின்றது. என்னுடைய திரைப்பாடல் முத்துக்கள் என்ற புத்தகத்தின் 4ஆம் பதிப்பை நடிகர் சிவகுமார் வெளியிடுகிறார். அதை பெற்றுக்கொள்பவர் மனிதநேய அறக்கட்டளை தலைவர் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி. அதைப்போல என்னுடைய காற்றில் விதைத்த கருத்து தினத்தந்தி ஆதித்தனார் விருது பெற்ற புத்தகம், அது 1 லட்சம் ரூபாய் விருது பெற்ற புத்தகம். அந்த புத்தகத்தின் 2ஆம் பதிப்பை நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் வெளியிட அதை விஐடி பல்கலைக்கழக வேந்தர் கோ. விஸ்வநாதன் பெற்றுக்கொள்கிறார். மற்றும் அந்த விழாவில் பலர் வாழ்த்துரை வழங்குகிறார்கள். தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன், கவி இசை தென்றல் கங்கை முறை, இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் போன்றவர்கள் பலரும் வருகிறார்கள். இயக்குநர்கள், கலைஞர்கள் எல்லாரும் வருகிறார்கள். ஆகவே நீங்கள் வருகை தந்து அந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நான் உங்கள் முன் வந்திருக்கின்றேன். வணக்கம், நன்றி. கொடுப்பவன் தானே மேல் ஜாதி, கொடுக்காதவனே கீழ் ஜாதி. கொடுப்பவன் தானே மேல் ஜாதி, கொடுக்காதவனே கீழ் ஜாதி. படைத்தவன் பேரால் ஜாதி வைத்தான் பாழாய் போன இந்த பூமியிலே. படைத்தவன் பேரால் ஜாதி வைத்தான் பாழாய் போன இந்த பூமியிலே. நடப்பது எல்லாம் விதிப்படி என்றால் வேதனை எப்படி தீரும்? உடைப்பதை உடைத்து வளர்ப்பதை வளர்த்தால் உலகம் உருப்படியாகும். உலகம் உருப்படியாகும். கடவுள் செய்த பாவம் இங்கு காணும் துன்பம் யாவும். என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம். அற்புதமானவர்களே, இன்றைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பகிர்ந்துக்க போகிறோம். 2 நிகழ்ச்சியை சொல்ல போகிறேன். என்னென்னா, இப்போ நான் சொன்ன பாருங்கள், கொடுத்தவனெல்லாம் கொடுத்தவன் தானே மேல் ஜாதி, கொடுக்காதவனே கீழ் ஜாதின்னு சொன்னார் பாருங்கள். இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோன்னு சொல்கிறது தான் சொன்னார் கவியரசர். ஆனால் என்ன சொன்னார் பாருங்கள், படைத்தவன் பேரால் ஜாதி வைத்தான் பாழாய் போன இந்த பூமியில். என்ன சாதியத்தை இன்றைக்கி நம்ம கருவறுக்க முடியலை. சாதியை நான் என்ன சொல்கிறேன், சாதி அறுக்க முடியாது, உண்மைதான். இணக்கமாக வாழலாம் இல்லை, சமத்துவமாக வாழலாம் இல்லை, அதுதானே நம்ம காட்டிட்டு போன பாதை. நம்ம முன்னவங்களாம் அப்படி தானே வாழ்ந்தாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், அதையே ஒரு பேர் அடையாளமாக வச்சுக்கிட்டு திரு எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். ஏன் நான் அதை குறிப்பிட்டேன் அப்படின்னா, நடப்பது எல்லாம் விதிப்படி என்றால் எப்படி மாறும்? நடக்கிறதெல்லாம் விதின்னு சொன்னால் அது எப்படி சரி பண்ண போகிறோம்? கிடையாது. அதனால் நம்மளால் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படணும். அதனால தான் ஏன் இதை சொல்கிறேன்னா, கடையனுக்கும் கடை தேற்றம் அப்படின்னு ரஷ்கினுடைய அந்த ஒரு வார்த்தை தான் மகாத்மா காந்தியே மாற்றுச்சு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். திரு எம்ஜிஆர் அதுதான் வந்தார். சிறுமைப்பட்டவன் மேல் தான் பாக்கியம், அவரோட சிந்தனையே வச்சுருந்தார். ஏழை எளியவர்கள், சாமானிய மக்கள், இவங்களுக்கு தான் அவர் அதிகமாகவே அந்த வாழ்க்கையை அமைச்சார். அந்த வகையில் நம்ம இந்த பதிவுகள் சொல்லிட்டு வரோம்ல, இந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது ஒரு அன்பர், அவர் பேர் ரங்கநாதன்னு பேர், கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிடுவார். ஐயா, நான் இந்த மாதிரி ரங்கநாதன், நான் இது மாதிரி செஞ்சிக்கு பக்கத்தில் ஒரு தலாரியாக இருந்தவன், நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணையா, பகிர்ந்துக்கணையா, நீங்கள் எம்ஜிஆர் பற்றி நிறைய விஷயம் சொல்கிறீங்க, என் வாழ்க்கை நடந்த விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார்.
நானும் என்ன சொல்லுவேன், இருங்க ஏன் நான் நிறைய விஷயம் வச்சுருக்கிறேன், அதையே நான் இன்னும் இறக்க முடியலை, நான் இறக்கிட்டு நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லும்போது அவரும் பாவம் அவர் பேசிகிட்டே இருப்பார். நானும் அதை வந்து நான் என்னென்ன நிறைய விஷயங்கள் இப்போ மாறி மாறி வருது, இன்னும் என்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது. அதை வந்து எப்படி ஒரு கர்ப்பவதி வந்து குழந்தை பெற்றுக்காமல் வழியாக இருக்காளோ அந்த மாதிரி தான் எனக்கும் வழியாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க முடியல, ஷேர் பண்ண முடியல, அவ்வளோ தேங்கி கிடக்குது. அதனால் வேணாயான்னு சொன்ன ஒரு கட்டத்தில் அவர் பாவமாக இருக்குது எனக்கு, நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அது கூட இன்னும் ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னால் அவர் ஃபோன் பண்ண உடனே நீங்கள் சனிக்கிழமை ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நான் விவரம் கேட்டேன். அதிர்ந்து போயிட்டேன். பாருங்கள், அந்த சாமானியனான அந்த ரங்கநாதன் அவருடைய கதையை சொல்கிறாரு. அவர் இப்போ 2020 தான் பென்ஷன் வாங்குற அளவுக்கு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறார், 2000 தான் ஓய்வு பெற்றுக்கிறார். அவர் பாருங்கள், அவருடைய கதையை சொன்னார். நம்ம சொல்கிறோமே எம்ஜிஆர் எல்லாம் வெறும் படத்தில் மட்டும் சொல்லலைங்க, சொன்னார் பாருங்கள், நடப்பது எல்லாம் விதிப்படி என்றால் வேதனை எப்படி தீரும்னு தன்னால் என்ன முடியுமோ அதை முயற்சித்து முடித்து காட்டினவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுவும் எப்படி சாமானிய மக்களை எப்படியெல்லாம் அவர் யோசிச்சிருக்கார் பாருங்கள். சொன்னார் அந்த நண்பர். அவர் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து விக்கிரவாண்டி வட்டம், விழுப்புரம் மாவட்டம், கல்யாணப்பூண்டின்னு நினைக்கிறேன், அந்த கல்யாணப்பூண்டின்னு சொன்னார். கல்யாணப்பூண்டின்ற ஒரு ஊர், அவர் பட்டியலத்தை சேர்ந்தவர். அவர் தாத்தா வந்து பரசுராமன் சொல்லி அந்த காலத்தில் தலையாரின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். தலையாரி, தோட்டின்னு சொல்லுவாங்க. பாவம் அந்த ஆதிதிராவிடர்களாக இருக்காங்க பாருங்கள், அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. மராமத்து வேலையிலேருந்து இந்த ஊருக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. பாவம் சாவெடுத்து போகிறதுலேருந்து. ஆனால் அவங்களெல்லாம் நம்ம மதிக்கலைங்க, நம்மளாம் அந்த காலத்தில் மதிக்கலை. உண்மையாகவே ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு என்னென்னா, அந்த பட்டியலின மக்கள் அவ்வளோ மோசமான ஒரு சமூகத்தினுடைய ஒதுக்கப்பட்டவன்னு சொன்னாங்க பாருங்கள், ஒடுக்கப்பட்டவன்னு சொன்னாங்களே, அந்த இழிவுக்கு உள்ளானவங்க அந்த சமூகம். அவங்க பாருங்கள், அவர் சொன்னார். அப்படியே அவர் சொல்லும்போது எனக்கு அப்படியே எம்ஜிஆர் வந்து அவர் வந்து ஒரு மனிதனோ ஒரு தலைவனோ இல்லை வந்து ஒரு சமூகத்தினுடைய தன்மையில் வந்து அவர் வந்து ஒரு ஈர்ப்பாக ஒரு ஆர்வலராக இருந்தாருன்னு சொல்லவே முடியாதுங்க. அவர் மகான் மட்டும் இல்லைங்க, கடவுளுங்க அவர். பாருங்கள், சொன்னார், ஐயா நான் வந்து என் தாத்தா பரசுராமன் அன்றைக்கி வந்து அவர் தலையாரியாக இருந்தார், தலையாரின்னு சொல்லுவாங்க, தலையாரியாக இருந்தார். எங்கள் அப்பா சிறுவயதில் இறந்துட்டார். எங்கள் தாத்தாவுடைய வேலை எனக்கு அப்படியே வந்தது. அவர் சொல்கிறாரு, 1/4/1982 சொல்கிறாரு. 82ல் நான் வந்து தலையாரியாக நான் வந்து வேலைக்கு சேர்ந்தேயா. நான் வேலைக்கு சேரும்போது அப்போல்லாம் பாருங்கள், தலையாரின்னு தான் சொல்லுவாங்க, தோட்டின்னு தான் சொல்லுவாங்க. 1980களிலே எம்ஜிஆர் என்ன பண்ணார், ஜிஓ போட்டு இனிமேல் அந்த மாதிரி அவங்கள பட்டியலிட சொல்லக்கூடாது, அவங்களுக்கு வந்து தலையாரியை கிராம காவலர்னு சொல்லணும், தோட்டின்னு சொல்லக்கூடாது, கிராம பணியாளர்னு சொல்லணும் சொல்லி அன்றைக்கி 150 ரூபா சம்பளமாக, அதுவும் முழு நேர பணி கிடையாதான். தெரியும் உங்களுக்கு, நாங்களும் பார்த்துக்க சின்ன வயதில் முழு நேர பணி கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலை எங்களுக்கு, 150 ரூபா சம்பளம். ஆனாலும் ஒரு மரியாதை ஏற்படுத்தினார் எம்ஜிஆர் ஒரே ஜிஓவில். அதுகையும் சொல்கிறார், அந்த வரலாறையும் சொல்கிறார். 1890களில் ரெட்டமலை சீனிவாசன் தாத்தாவும் அயோத்திதாசர் பண்டிதர்களும் இவங்கெல்லாம் அந்த பட்டியலிடத்துக்காக வந்து நிறைய குரல் கொடுத்து, நிறைய எழுதி, நிறைய அறிக்கை விட்டு, நிறைய அதுக்காக போராடி இருக்காங்க. அதையெல்லாம் எம்ஜிஆர் ஒரே ஒரு ஜிஓவில் செஞ்சிட்டது மட்டும் இல்லைங்க, சொல்கிறார் கதையை. அப்படியே நாங்கள் இருக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் பணியாளர்களும் ஊர் காவலர்கள் சொல்லுவாங்க, கிராம காவலர்கள். இந்த கிராம காவலர்களும் கிராம பணியாளர்களாக தோட்டியும் தலாரியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ சங்கம் வச்சுருந்தாங்க ஒரு 50 மாவட்டமாக. அதில் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் தான் தலைவராக இருந்தாராம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 1983ல் எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கிறாரு. அப்போ சட்டசபை நடந்துகிட்டு இருக்குதான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சென்னைக்கு வராங்களா. சென்னைக்கு வந்து ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும், முழு நேர பணியாக்கணும், சம்பள உயர்வு கேட்கணும், ஒரு பணி பாதுகாப்பு வேணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்களாம், இந்த 50 மாவட்டத்தை சேர்ந்த அந்த காவலர் பணியாளர் சங்கம் இருக்குது பாருங்கள், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், நல்லா கேளுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சென்னைக்கு வந்துட்டாங்களாம். சென்னைக்கு வந்து உழைப்பாளர் சிலருக்கு பாருங்கள் பீச்சில் அங்கே வந்து கூடுறாங்களாம், என்ன பண்ணலாம், யாரை பார்க்கலான்னு வந்து அவங்க வந்து காலையில் கூடி டிஃபன் சாப்பிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்களாம், என்ன பண்ணலாம், யாரை பார்க்கலான்னு. பார்த்தா இதுதான் எம்ஜிஆர். அங்கே பாருங்கள், ஒரு அதிகாரி வராராம். யாரான்னு கேட்டால் சிஎம்னுடைய உளவுத்துறையிலேருந்து வராராம் அந்த அதிகாரி. நேராக வந்தால் இவங்களுக்கு அதிர்ச்சியாம். இவங்க கூடி இருக்கிறாங்க மட்டும் தான் தெரிஞ்சிருக்குது. எம்ஜிஆர் அனுப்பிச்சிருக்காரு, வந்து சொல்கிறாராம், நான் வந்து சிஎம் அனுப்பிச்சிருக்காருங்க, உங்கள் கோரிக்கை என்ன, அதை கேட்டு வர சொன்னார். இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதே தெரியலையா. அதாவது யாரை பார்க்கறது, எப்படி பார்க்கறது, இப்போ தான் வந்து பேச போகிறாங்க. ஆனாலும் பாருங்கள், இதை தெரிஞ்சு 3 பேர் கூட்டியிருக்கான்னு சொன்னோன்னே எம்ஜிஆர் உடனே சிஎம்மாக இருந்தார், அனுப்பி வைக்கிறார் உளவுத்துறை அதிகாரியை. ஒரு 50-55 வயசு இருக்கும் அவருக்குன்னு சொல்கிறார் அவர்.
போய் நேராக பார்க்குறாங்களாம். பார்த்த உடனே என்னென்ன கோரிக்கைன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு போயிட்டாரான் அவனை. ஏன்னா இது இவரே சிஎம்ஏ வந்து அனுப்பிச்சிருக்கிறாரு கேட்டாருன்னு சொல்லி உன்னை என்ன பண்ணாங்களாம், என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம். அப்போ அதை சில பேர் சொன்னாங்களாம். அப்போ வந்து அதிமுக மாவட்ட செயலாளர் இருந்தவர் சென்னைக்கு மதுசூதன் அவர்கள் தான். அந்த மதுசூதன் போய் பார்க்கலான்னு சில பேர் அவரு சொல்லி இந்த கோரிக்கைகள்லாம் மறுபடியும் அவரையும் பார்க்கலான்னு நினைக்கிறாங்களாம். சில பேர் சொல்கிறாங்களாம் அப்போ எஸ்டி சோமசுந்தரம் தான் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர், அவரை போய் பார்க்கலான்னு சொன்னாங்களாம். சரி நம்ம இது வேண்டாம், கட்சி வேண்டாம், நம்ம அமைச்சரை பார்க்கலான்னு கிரீன்வேஸ் ரோடுக்கு போகிறாங்களாம் எல்லாரும். போனால் மதிய உணவு வேலையில் போகிறாங்களாம். போனால் எஸ்டி சோமசுந்தரம் ஐயாவை பார்க்க முடியல, நாங்கள் திரும்பி வந்துட்டோம். வந்த உடனே என்ன பண்ணலான்னு நினைக்கும் போது சரி இப்போ கடைசியில் வந்துட்டோம், பார்த்துட்டோம், எப்படியாவது சிஎம் பார்த்துட்டு போனோம், நம்ம கோட்டைக்கு போக தேவையில்ல, இங்கேயே கொஞ்சம் பேர் இருந்துட்டு நாளைக்கு காலையில் ராமாவரம் தோட்டத்துக்கு போய் ஐயாவை பார்த்துணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களா, தலைவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்களா, தலைவரை பார்க்கலான்ட்டு நேராக வந்து அங்கே எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒரு 50 பேர் மட்டும் தங்கிட்டு, அவங்க தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏ இருந்தாங்களாம், அங்கேயே தங்கிட்டு மிச்ச பேர்லாம் 250 பேர் போயிட்டாங்களாம். இவங்க போன பிறகு அந்த இரவு நேரத்தில் வானொலி செய்தி வருமா, மாவட்ட செய்தி மடல், அதை கேட்குறாங்களாம் இவங்க. யார் பாருங்க, இப்போ வந்து உளவுத்துறை பார்த்துட்டு போயிருக்கிறாரு. அப்போவே அதை செய்தி என்ன சொல்கிறாங்களாம், தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ண போகுது, இந்த பணிக்காவலர்களுக்கு அங்கே பாருங்கள், ஊர்காவலர்களோ ஊர் பணியாளர்களோ தோட்டி தலாரி இவங்களுடைய பணிக்கொடையை வந்து அதாவது வருஷத்துக்கு 5 நாள் ஊதியத்தை வச்சு அவங்க ஓய்வு பெறும்போது ஒரு வருஷத்துக்கு 5 நாள்னு சொல்லி மொத்தமாக சேர்த்து அவங்களுக்கு ஓய்வு ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிசீலனை இருக்குது, அரசாங்கத்துக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். காலையில் பார்த்துருக்குறாங்க, சாயங்காலம் இரவுக்குள்ளே கூட அந்த செய்தியை வந்து ஒரு பரிசீலனை இருக்குதுன்னு சொல்லி ஒரு செய்தி வானொலியில் அந்த மாவட்ட செய்தி மடலில் வருதான். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். பரவாயில்ல, அப்போ நம்ம நாளைக்கு காலையில் சிஎம் பார்த்துடணும், தலைவரை பார்த்துட்டு என்ன பண்ணாங்களாம், மறுநாள் காலையில் எம்எல்ஏ ஹாஸ்டல்லேருந்து வெளியே வந்து மவுண்ட் ரோட்லேருந்து ஒரு 4:30-5 மணிக்கெல்லாம் எழுந்து நேராக 7-7:30 மணிக்கெல்லாம் போனோம். ஒரே கூட்டம், போலீஸு அப்படி கிடக்குதான். பார்த்தா யாரை பார்க்குறது என்னன்னு தெரியலையே. அப்புறம் விசாரிச்சாங்களாம். இந்த 50 பேர் போன உடனே இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி இருக்க சிஎம் பார்க்கணும்னு சொன்ன உடனே 5 பேர் மட்டும் அனுமதிச்சாங்களாம். அந்த 5 பேர் மட்டும் உள்ளே போன உடனே மனு கொடுத்தாங்களாம், இந்த மாதிரி எங்களுக்கு நிரந்தரமான ஒரு பணி வேணும், அது மட்டும் இல்லை எங்களுக்கு வந்து ஊதியம் கம்மியாக இருக்குது, இதையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு மனு கொடுத்த உடனே அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு போன உடனே 1 வாரம் தானாங்க, இதுதான் எம்ஜிஆர், 1 வாரம் தானா, உடனே ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாராம். அதாவது பஞ்சப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஒரு மாதத்துக்கு 20 பஞ்சப்படி, அதாவது ஒரு மாதத்துக்கு 20 பஞ்சப்படினா 100 ரூபா அந்த காலத்தில். பாருங்கள், இவங்க சம்பளம் 100 ரூபா பாருங்கள், பஞ்சப்படி ஒரு மாதத்துக்கு 100 ரூபா. அப்போ எப்போ கணக்கு வைக்கிறாராம், 1/12/1980 31/12/1982 வரைக்கும் கிட்டத்தட்ட 25 மாதங்கள் ஒரு மாதத்துக்கு 100 ரூபான்னு சொல்லி அந்த காலத்திலேயே 2500 ரூபா உடனே பாஸ் பண்ணுறாராம். பாஸ் பண்ண எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அதான் எம்ஜிஆர் அவர் சொல்கிறாராம், யாருமே பணமாக கொடுக்கக்கூடாது, எல்லாருக்கும் செக்கு. எங்கே கொடுக்கணும் தெரியுமா, தாசில்தார்கிட்ட போய் அவர் கையில் தான் நீங்கள் வாங்கணும், வேறு எங்கேயுமே வாங்கக்கூடாது. நேராக நீங்கள் அங்கே போயிடுங்க, அங்கே போய் 2500 ரூபா செக் வாங்கி 25 மாதத்துக்கு ஒரு பார்த்துட்டு வந்த உடனே 1 வாரத்தில் ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாரு எம்ஜிஆர். சொல்கிறாரு, அதோட போலங்க, அந்த 2500 ரூபாய் எனக்கு எப்படி உதவச்சுன்ற ஒரு விஷயத்த சொன்னார். அங்கே தான் எம்ஜிஆர் நிற்கிறார். அவர் சொன்னார், ரங்கநாதன் ரொம்ப நன்றி உணர்ச்சியோட சொன்னார். அவர் சொன்னார், அந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா, எங்கள் தாத்தா இருந்தார் பரசுராமன், அவர் என்ன பண்ணாரோ, அந்த ஊரில் கிராமம் இல்லையா, எங்கள் தாத்தா வேற ஒருத்தருக்கு 3000 ரூபா ஒரு சுப்பிரமணிய மூலியாருன்னு சொல்லி ஒரு மூலியார்கிட்ட வந்து ஒரு சுப்பிரமணிய மூலியார்கிட்ட வந்து 3000 ரூபா பணம் நண்பருக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். அதுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்காரு. நண்பர் பணம் கொடுக்கல. உடனே பாருங்கள், அந்த சுப்பிரமணிய மூலியார்ன்றவர் இவரை பரசுராமனை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, நீ தான் கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் மேலே பாண்டு அவர் மேலே மாற்றி எழுதி, அப்போ 2.5 ஏக்கர் புஞ்சி நிலம் இருந்ததான் இவங்களுக்கு, இவங்க தாத்தா மேலே, யார் பரசுராமன் மேலே. அந்த 2.5 ஏக்கரை கரெக்டாக டிகிரி எழுதிட்டாராம். அதாவது நீ தான் பணம் கொடுக்கணும் டிகிரின்னு சொல்கிறார். அதை டிகிரின்னா என்னென்னா, அந்த 2.5 புஞ்சையை வந்து அப்போ எல்லாம் எவ்வளோவா, ஒரு சென்ட்டு 5 ரூபாயா அந்த காலத்தில், ஒரு சென்ட் 5 ரூபாயா, ஒரு சென்ட்டு 100 ரூபாயா, இன்றைக்கி 5 லட்சமா அந்த சென்ட்டு 2.5 ஏக்கர் சொன்னார். அதை அவர் சொல்கிறாரு, அந்த டிகிரி எழுதி வச்சுட்டாரு. வச்ச உடனே எங்கள் தாத்தா நான் வேலைக்கு வந்த 2 மாதத்தில் இறந்து போயிட்டார். 1/6/1982 அவர் இறந்துட்டார். இறந்து போன பிறகு என்ன பண்ணுறாரு அவர், சுப்பிரமணிய முதலியார் என்னை வந்து நீ தான் கொடுக்கணும்னு என்னை வந்து பெரிய பிரச்சனை உருவாக்குறாரு. இல்லைனா நான் வந்து அந்த நிலத்தை 2.5 ஏக்கர் நிலம் போயிட்டு போல தருது, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. அந்த சமயத்தில் தான் எனக்கு ஒரு விஓ, அப்போ விஓ வந்துட்டாங்க, எம்ஜிஆரால் தான் விஓ வந்தாங்க. விஓ என்னுடைய உள்ளூர் விஓவும் பக்கத்தில் இருக்கிற விஓ என்ன பண்ணாங்க, இவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்கிறதுக்காக சுப்பிரமணிய மூலியார் என்னை பயங்காட்டி வாரண்ட் போடுறாரு, என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லி. அப்போ உடனே பக்கத்தில் இருந்து அவருடைய விஓ சொல்கிறாரு, அவருக்கு தெரிஞ்ச விஓ, இது பாருங்க, நீங்கள் சும்மாலாம் வந்து அவர் மேலே கை வைக்க முடியாது,
நீங்கள் இவர் மேலே நீங்கள் வந்து நீங்கள் கேஸ் கொடுக்குறதா இருந்தால் தாசில்தாரை பார்க்கணும், அவர் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். விஓஓ சொன்ன உடனே தான் அவர் கொஞ்சம் அசந்தாராம். கைது பண்ண முடியல, அவர் மேலே வந்து கேஸ் கொடுக்க முடியல. உடனே என்ன பண்ணாராம், அந்த விஓ சம்மந்தப்பட்ட விஓ உங்களுக்கு என்னங்க பணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், பரிசீலனை பண்ணி நல்லா கவனிங்க, அந்த 3000 இருந்தது இல்லையா, பேசி இவ்வளோ வாங்கியிருக்காங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி 2500 ஃபைசல் பண்ணி அந்த சொந்த விஓவை என்ன பண்ணாரு, அவர் சொந்த பணத்தில் பணத்தை கொடுத்தாராம். யாருக்காக? தன்னுடைய தலையாரியாக இருக்கிற ரங்கநாதனுக்காக அவர் அந்த பணத்தை கொடுத்தாராம். அந்த பணத்தை கொடுத்த பிறகு ஃபைசல் பண்ணிட்டாராம், வாங்கிட்டாராம். பாண்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னார். அது ஃபைசல் பண்ண பிறகு இந்த 2500 ரூபாய் போய் தாச இடமானா பாருங்க செக்கு, அந்த 2500 ரூபாயை தூக்கி அப்படியே கொடுத்தாராம் ரங்கநாதன் அந்த விஓ கிட்ட. அது என்ன சொல்கிறார் ரங்கநாதன், எவ்வளோ பாருங்கள், என்னுடைய பரம்பரை பூர்வீக சொத்து அந்த 2.5 ஏக்கர் நிலம், திரு எம்ஜிஆர் தலைவர் மட்டும் அந்த ஜிஓ பண்ணலாம், அந்த 2000 ரூபாய் வந்திருக்காது, அப்படியே கொடுத்தேன். என்னுடைய தாய் நிலத்தை, என் பூர்வீக நிலத்தை அது மீட்டு கொடுத்தவர் எம்ஜிஆருங்க. அவர் சொன்னார் பாருங்கள் நன்றி உணர்ச்சியோட, அதை மீட்டு கொடுத்தவர் அவர் மட்டும் அந்த 2000 ரூபாய் கொடுக்கணும், அந்த நிலம் எனக்கு போயிட்டுருக்குங்க. அன்னைக்கு ஒரு சென்ட் 100 ரூபா, இன்றைக்கி ஒரு சென்ட் 5 ரூபாங்க, 5 லட்சம் ரூபாங்க அந்த 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 இடம். அப்படிங்களை அன்றைக்கி காப்பாற்றினவர். அது மட்டும் சொன்னார் உரிமை குரலில். எப்படி வந்து உரிமை குரலில் வந்து, டேய் என் தாய் எனக்கு பாலூட்டி வளர்த்தாங்கடா, இந்த நிலத்தாய் எனக்கு சோறுட்டி வளர்த்தாங்கடான்னு சொல்கிறாரோ எம்ஜிஆர். அந்த மாதிரி இந்த நிலத்தாய் எனக்கு சோறுட்டி வளர்த்து என்னோட பூர்வீகமான என்னுடைய உயிர் போனால் இந்த நிலத்தில் தான் போன்னு சொல்லுவார் பாருங்க. அதே மாதிரி அவருடைய நிலத்தை மட்டும் இல்லை படத்தில், என்னுடைய நிலத்தையும் தாய் நிலத்தையும் மீட்டு கொடுத்தவர் எம்ஜிஆர் தாங்கன்னு சொல்லி ரொம்ப உன்னதமாக சொன்னார். அதாவது உன்னதமாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2-3 விஷயம் சொன்னார். அதாவது 1995 தான் திரு ஜெயலலிதா அம்மா வந்து எங்களுக்கு வந்து பணி நிரந்தரமாக்கினவங்க. 2006 அதே ஜெயலலிதா அம்மா தான் எங்களுக்கு வந்து பென்ஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணவங்க. 2006 அவங்க சிஎம்மாக இருக்கும்போது அதை சொல்கிறாங்க. 1995 ஜெயலலிதா அம்மா எங்களுக்கு வந்து பணி நிரந்தரமாக்கும் போது நம்ம அரசாங்கத்தினுடைய அச்சாணியாக இருக்கின்ற இந்த கிராம பணியாளர்கள், கிராம காவலர்கள் சொல்லி எங்களுக்கு அந்த ஓய்வூதியத்தை வந்து அவங்க வந்து நிரந்தரமாக்கினதுக்கு வந்து காரணமே அச்சாணின்னு சொன்னாங்க அவங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சொல்கிறாரு பாருங்கள், ஜெயலலிதா மேலே எவ்வளோ முரண்பாடுகளெல்லாம் இருக்கும். அந்த அம்மா சொல்கிறார், அந்த அம்மா காட்சியில் அப்போல்லாம் விஓவை தான் சொல்லணும், கள்ளச்சாராயம் காய்ச்சனா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களாம், உள்ளூர்லேயே வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்களாம், உள்ளூர்லேயே அந்த திருவிழா நடத்தினாங்கன்னா அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க ஒரு 50,000 ரூபாய், ஒரு 75,000 இப்படி ஏலம் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்களாம், கள்ளச்சாரத்தை அனுபவிச்சிருவாங்களாம் ஊரில். ஆனால் விஓக்கு சில பேர் கண்டுக்க மாட்டாங்களாம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்களாம், ஜெயலலிதா ஆட்சின்றதால இவங்க என்ன பண்ணாங்களாம், எப்படியாவது வந்து சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், இவரும் தலைவரையாக இருக்கிற இவரும் விஓவும் போவாங்களாம். அந்த உள்ளூரில் கலாச்சாரம் காட்சி என்ன பண்ணுவாராம், இவங்க வரும்போது பக்கத்து ஊருக்கு போயிடுவாராம், எல்லை தாண்டுவாராம். அதனாலேயே ஒரு 2-3 தடவை டிபி கொடுத்துட்டாராம். கடைசியில் நேரடியாக என்ன சொல்கிறாரு, ஒரு முறை வந்து அந்த 50 லிட்டர் கள்ளச்சாராயத்தை ஊரலை வந்து இவரும் அந்த விஓவுமே அழிச்சாங்களாம். பாருங்கள், அது இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அழிச்சிருக்காங்க. அது சொல்கிறார் அவர். பாருங்கள், இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவனை கொண்டு போட்டுறாங்க. இப்போ தெரியும் உங்களுக்கு மயிலாடுதுறையில் என்ன நடந்ததுன்னு. அப்போ பாருங்கள், நாங்கள் அந்த மாதிரி பண்ணி கூட ஒரு விஓஓ நடவடிக்கை எடுக்க முடியும், ஒரு தலாரியும் ஒரு விஓவும் போய் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும், அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருந்ததுன்னு ஒரு நிகழ்ச்சி குறிப்பிட்டார். அதே போலவே பின்னால் என்ன பண்ணுறாரு, ஏடிஎம்கே சேர்ந்த ஒரு கவுன்சிலராக அவர் கள்ளச்சாராயம் காய்ச்சி டிபி கொடுத்துட்டு இருந்தாராம். அப்போ உங்களை உடனே என்ன பண்ணாராம், இது ஒன்றும் பண்ண முடியலையா, அதாவது இவர் வந்து என்ன செய்ய முடியலையா. அப்போ என்ன பண்ணால், விஓவுக்கு தெரிஞ்சவர் வந்து திரு ஜெகத்ரட்சகம், அப்போ அவர் தெரிஞ்சவரான். அப்போ அவருடைய கலெக்டர் யாரோ, கோயம்புத்தூர் கலெக்டர், அவரும் தெரிஞ்சவரான். அப்போ வந்து அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவுடைய புகழந்தி ஏதோ பேர் சொன்னார். அப்போ அவங்க பிஏ அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணாங்களாம் பாருங்கள். அப்போ வந்து செங்கல்பேட்டை தான் இந்த மதுவிலக்கு துறை அலெக்சாண்டர் சார் நினைக்கிறேன், அப்போ டிஜிபியாக இருந்தது அதுக்கு அந்த துறைக்கு. அவங்க மூலமாக ஒரு பெரிய ஆக்ஷன் எடுத்து கிட்டத்தட்ட அதிமுக கவுன்சிலர் கள்ளச்சாராயம் காய்ச்சறாரு. போய் அந்த ஊரல் 100 ஊரலாம், அது 100 ஊரல், 100 மூட்டை வெல்லம், அதே மாதிரி ஒரு 1.5 லட்ச ரூபா பணம் எல்லாத்தையும் சீஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்களாம். அது சொல்கிறார் அவர். அந்த காலத்தில் பாருங்கள், ஒரு கட்சிக்காரன் இருந்தால் கூட அவன் தவறு பண்ணால் அப்படி கைது பண்ணாங்க அம்மாவுடைய பீரியடில். அது மட்டும் சொல்ல, அந்த அம்மா அது சொல்கிறார், எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணது அம்மா தான். அதே போலவே எங்களுக்கு ஓய்வூதியம் 2006 தான் கடைசி. இன்றைக்கி நான் 13,000 ரூபாய் நான் ஓய்வூதியம் வாங்குகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் ஜெயலலிதா அம்மா தான் சொல்லி, என்னுடைய மகள் இன்றைக்கி ராணிப்பேட்டில் படிக்கிறாங்க, என்னோடய மகளுக்கே நான் ஜெயலலிதா தான் பேர் வச்சுருக்கிறேன். சார் இப்படி பாருங்கள், அவர் வந்து நன்றியுணர்ச்சியோடு சொன்னார். ஏன் நான் சொல்கிறேன்னா பாருங்கள், நான் ஒரு அரசு நீங்கள் பாருங்கள், அது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் சொன்னார் அவர். 23/6/1983 முதல்ல எம்ஜிஆர் அங்கே தான் பார்த்தாராம். எங்கன்னா விழுப்புரத்தில் பெரியார் போக்குவரத்து டிப்போ திறக்க வந்தாராம் எம்ஜிஆர்.
7 மணிக்கு வருவார் சொன்னாங்களாம். பார்த்தா அவர் கடலூர் ஒன்றிய மாவட்டம் எல்லாம் சேர்ந்த மாவட்டம். அங்கெல்லாம் போயிட்டு நைட் அவர் வரும்போது 12:30 மணியாக அந்த கூட்டத்தை கலந்துக்கும் போது திறக்கும் போது 12:30 வரைக்கும் ஜனங்க அப்படியே இருந்தாங்களாம். அங்கே அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு எம்ஜிஆர் போகும்போது அதைத்தான் எம்ஜிஆர் சொல்கிறார். அவர் அங்கே எம்ஜிஆர் போகும்போது சும்மா போடலையா, மைக்லேயே அறிவிச்சாராம், இங்கே நிறைய மக்கள் பாவம் நள்ளிரவில் இருக்கிறாங்க, அவங்களாம் திருப்பி ஊருக்கு போகணும், அதனால் போக்குவரத்து கழகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம பொதுமக்கள் அவங்கவுங்க கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுடணும், எல்லாரும் கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் பொதுவாக அனௌன்ஸ் பண்ணாராம். இதாங்க எம்ஜிஆர். அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட மற்றவங்களுடைய வாழ்வியலையும் மற்றவங்களையும் நினைக்கிறாரு பாருங்க, அதுதான் திரு எம்ஜிஆர். அதனால தான் அந்த ரங்கநாதன்றவர் அவர் வந்து எனக்கு ஓயாமல் சொல்லிட்டு இருந்தார், நாங்கள் சொல்லையான்னு ரொம்ப பரிதவித்து பாருங்கள். நீங்கள் சொல்கிறோமே, ஒரு டாக்டர் அம்பேத்கர் கூட அவர் காலத்தில் வந்து குளத்தில் இறங்கக்கூடாது, நீங்கள் கையை வைக்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது சட்டம் போட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்களா, வேங்கவே இல்லை. இன்றைக்கி அந்த தண்ணியிலேயே ஒரு மனிதனை வந்து எவ்வளோ மோசமான கழிவுகளை கலக்கிறான். எப்படி யோசிச்சு பாருங்கள், எப்படி ஆகிப்போச்சு. இன்றைக்கி சொல்கிறோம் சாதின்னு சொல்கிறோம். எம்ஜிஆர் ஜாதி, எம்ஜிஆருடைய வாழ்வியல், எம்ஜிஆருடைய ஆட்சியில் அந்த சாதி இவ்வளோ முன்னுக்கு வந்துதா யோசிச்சு பாருங்கள். இதோ இன்றைக்கி கேரளாவில் 2026 அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது. இப்போவே சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுக்கள்லாம் இந்துவுடைய ஓட்டுகளை குறி வச்சு அவங்க வந்து காய் நகர்த்துறாங்க. அதே போலவே பிஜேபி என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவனுடைய ஓட்டு நம்ம இழுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க காய் நகர்த்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செய்தி படிக்கிறோம். ஆனால் எம்ஜிஆர் என்னைக்கு அந்த மாதிரிலாம் நினச்சார், தனிப்பட்ட பேதனை என்னைக்கு வந்ததா யோசிச்சு பாருங்க நீங்கள். அதனால தான் அவருடைய பாட்டிலே சொல்லுவார், பாதுகாவல் போர்வையிலே ஜாதி இன பேதம் சொல்லி ஊர்பகையை வளர்ப்பவன் நீ, ஊரில் உள்ளவரை மோதவிட்டு குள்ளநரி போலிருந்து ரத்தமெல்லாம் குடிப்பவன் நீ, இந்த உண்மைகளை ஊரறிய எடுத்துரைப்பேன், நாளை உன்னுடைய ஆட்டமெல்லாம் முடித்து வைப்பேன், நாம் பார்த்தா பைத்தியக்காரே உன் பாட்டனுக்கும் வைத்தியம் பார்ப்பே, பெற்றெடுத்த தாயாக மற்றவரை நான் நினைச்சு பிள்ளையென வாழ்பவண்டா, அந்த பெருமைகளை காப்பவண்டா. பாருங்க எம்ஜிஆர் என்ன பாருங்க, படத்தில் என்ன செஞ்சார் அதைத்தாங்க ஆட்சிலையும் செஞ்சார். அவர் பாருங்க, சாதி இன பேதம் இன்னைக்கு எப்படி பாருங்க, எப்படி பிரிச்சு ஆடுறாங்க பார்த்தீங்களா இந்த தமிழ்நாட்டுடைய ஆட்சியை பார்த்தீங்களா, எப்படி பிரித்து மக்களை இனம் மனம் மதம்னு பிரித்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன், பட்டியல் இனத்தும் அந்த 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 ரங்கநாதனை சொல்லும்போது அவ்வளோ தேங்க்ஸ்ஃபுல்லாக நன்றி உணர்ச்சியோட அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட தலைவர்கள், இப்படிப்பட்ட எம்ஜிஆர் இப்படி வாழ்ந்தாரேன்னு சொல்லி அந்த அடி ஒற்றியை பின்பற்றி நாமும் அதை மாதிரி கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்களை எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.